ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், வோடஃபோன் ஐடியாவில் கடந்த 4 நாட்களில் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது, கடந்த ஒரு மாதத்தில் 45% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த திடீர் ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம், வோடஃபோன் ஐடியா நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட கடன் வாங்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு எதிர்பார்ப்பில் தான் வோடஃபோன் ஐடியா ஃப்யூச்சரில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பாக சொல்லணும்னா 35,000 crore ஃபண்டிங் பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. இதில் 25,000 கோடி ரூபா நேரடி கடனாகவும் 10,000 கோடி ரூபா அதர் எக்ஸ்பென்ஸ்க்காகவும் பிரிச்சிருக்காங்க. அதாவது 10,000 கோடி ரூபா மாடர்ன் டெலிகாம் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக தனியாக ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து பார்க்கும்போது வோடஃபோன் ஐடியாவில் நிறைய இடத்துல நெட்வொர்க் கிடைக்காத இடத்துலலாம் நெட்வொர்க் இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. அதனால் வோடஃபோன் ஐடியாவுக்கு நியூ கஸ்டமர் நிறையா கிடைப்பாங்க. இன்னும் வருங்காலத்தில் ஃப்யூச்சரில் இந்த வோடஃபோன் ஐடியா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, இதோட ஏஜிஆர் கடனை கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஏஜிஆர் கடன் தான். இந்த ஏஜிஆர் அமௌண்ட்டு அரசாங்கத்துக்கு 87,695 கோடி ரூபா கொடுக்கணும். அதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, கம்மி பண்ணியிருக்காங்க. 87,695 கோடியிலேருந்து இப்போ 64,046 கோடி ரூபாயாக கம்மி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 23,650 கோடி ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு 2வது பாசிட்டிவ் நியூஸு. ஏன்னா இந்த கம்பெனிக்கு ரொம்ப நாள் பிரச்சனை, ரொம்ப நாள் நிலுவைத் தொகையாக இருந்தது இந்த ஏஜிஆர் கான்செப்ட். இதை இப்போது 23,650 கோடி ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்த கம்பெனி இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டில் நல்ல பாசிட்டிவ் இன்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே இந்த இடத்துல பாருங்கள், 30 ஜனவரி 2025 இந்த கிராஃப் இங்கே இருக்குது. இதில் கவனித்து பாருங்கள். தொடர்ந்து இதோட நெட் இன்கம் நெகட்டிவில் வந்துட்டு இருக்கும்போது இந்த டைமு 31 மார்ச் 2026 நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருக்காங்க. இந்த கிராஃபை பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். 51,970 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக அமைஞ்சிருக்கிறதுனால இதுவும் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிடுச்சு மார்க்கெட்டு. தொடர்ந்து இந்த கம்பெனி எவ்ரி குவார்ட்டர் லாஸ் கணக்கு காட்டிக்கிட்டு இருந்தது. இந்த டைம் நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருக்கிறது எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. அடுத்து 4வது பாயிண்ட்டு, குமார் மங்கலம் பிர்லா மறுபடியும் சேர்மேனாக ஆன பிறகு அடுத்த 3 வருஷத்தில் 45,000 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதனால் 4G நெட்வொர்க்கை இம்ப்ரூவ் பண்ணவும் 17 இடங்களில் 5G அறிமுகப்படுத்தவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 4 காரணங்களுக்காக தான் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு தொடர்ந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் செபி லிஸ்டட் அனலிஸ்ட்டு கிடையாது. இது இந்த ஸ்டாக்குக்கான ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.